நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம மகாபாரதத்தில் துரோணாச்சாரியர் பற்றின ஒரு சின்ன கதையை பார்ப்போம். துரோணாச்சாரியர் உள்ளத்தில் ஓர் எண்ணம் ஆழ்ந்து புதைந்திருந்தது. தற்பெருமையே வடிவெடுத்திருந்த துருபத மன்னனுடைய கர்வத்துக்கு பங்கம் பண்ண வேண்டும் என்பதே அவ்வெண்ணமாகும். அதற்கேற்ற காலம் இப்பொழுது வந்தது. ராஜகுமாரர்களுக்கு அவர் கொடுத்து வந்த பயிற்சியும் முடிவுற்றது. அவர்கள் அதற்கு குரு தட்சணை செலுத்த வேண்டும் என்பது ஆச்சாரியார் விருப்பம். தாராளமாக தட்சணை எடுத்து வழங்க மாணவர்கள் ஆர்வத்துடன் இருந்தார்கள். ஆனால் அவர் கேட்ட குரு தட்சணையோ நூதனமானது. அந்த இளம் போர் வீரர்கள் பாஞ்சால நாட்டின் மீது படையெடுத்து சென்று அதை ஆண்டு வந்த துருபத மன்னனை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்பது அவர் வேண்டிய தட்சணையாகும். இத்திட்டம் இளைஞர்களை போர் ஊக்கத்தை தூண்டியது. அவரிடமிருந்த போர் திறமையை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு நல்ல சந்தர்ப்பத்தை அது நல்கியது. பெரிய சேனை ஒன்றை திரட்டி கொண்டு பாஞ்சாலத்தின் மீது அவர்கள் படையெடுத்து சென்றனர். அவர்கள் செயலை வேடிக்கை பார்க்கும் பாங்கில் துரோணாச்சாரியாரும் அவர்களுடன் சென்றார். பாண்டவ சகோதரர்களோ போகும் வழியில் மற்றொரு முடிவு செய்திருந்தனர். போராட்டத்தின் ஆரம்ப தசையில் தாங்கள் ஒதுங்கியிருக்க தீர்மானித்தனர். துரியோதனனுடைய சேனை தளர்வுற்று போனால் அர்ஜுனனுடைய சேனை அதற்கு பின்னுதவி பண்ண முற்படும். இதுவே அவர்கள் கையாண்ட போர் திட்டமாகும். ஆச்சாரியரும் அதை ஆமோதித்தார். தன்னுடைய தலைமை பட்டணத்தின் மீது முற்றுகை போட குருவம்ச ராஜகுமாரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்னும் செய்தி துருபதனுடைய காதுக்கு எட்டியது. அத்தகைய எதிர்ப்புக்கு காரணம் யாது என்பது அந்த வேந்தனுக்கு விளங்கவில்லை. தன்னுடைய சகோதரர்களின் உதவியை வைத்து கொண்டு தன்னை எதிர்த்து வந்தவர்களை சிரமப்பட்டு முறியடித்தார். கடைசியாக கௌரவர்களை அவர் வென்றுவிட்டார். அந்த நெருக்கடியிலும் அர்ஜுனன் தன்னுடைய போர் திட்டத்தை கையாண்டான். தமையனாகிய யுதிஷ்டனை பின்னணியில் தங்கியிருக்கும்படி அவர் வேண்டிக் கொண்டார். ஏனைய 4 சகோதரர்களும் துருபதன் மீது பாய்ந்து அவனை சிறைப்பிடித்து ஆச்சாரியரிடம் கொண்டு வந்து சேர்த்தார்கள். துரோணாச்சாரியருடைய திட்டம் இப்பொழுது பலிதமாயிற்று. துருபத மன்னன் ஆச்சாரியருக்கு இப்பொழுது அடிமையானான். ஆச்சாரியாரும் நிலைமையை இங்கனம் விமர்சனம் பண்ணினார். இளமை பருவத்தில் நாம் தோழர்களாயிருந்த பொழுது ராஜ்யம் உன்னுடைய ஆட்சிக்கு வரும்பொழுது அதில் செம்பாதியை எனக்கு பெறுவதாக நீயே மனமுந்து பல தடவை பகர்ந்தாய். நீ பதவிக்கு வந்த பிறகு உன்னுடன் நான் பங்கிற்கு வரவில்லை. என்னுடைய வறுமை நோய்களை கடந்து ஜீவனத்துக்கு ஏதாவது வகை செய்யும்படி உன்னை வேண்டினேன். அரசனுக்கு ஆண்டிக்கும் தோழமை சாத்தியப்படாது என்று என்னை நீ விரட்டியோட்டினாய். இப்பொழுதோ உனக்கு சொந்தம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. உயிருங்கூட உன்னுடையது இல்லை. நீதி முறைப்படி உன்னை நான் கொல்ல முடியும். ஆயினும் அஞ்சாதே. உன்னுடைய உயிரை ஈடாக நான் எடுக்க மாட்டேன். அதற்கு பதிலாக என்னால் வெல்லப்பட்ட ராஜ்யத்தின் செம்பாதியை உனக்கே தந்து விடுகிறேன். இளமையில் நாம் இருவரும் பூண்டிருந்த நட்பை இருவரும் சம அந்தஸ்திலிருந்து கொண்டு இனி பேணி வருவோம். பிறகு அன்புடன் துரோணாச்சாரியார் துருபதன் மன்னனை தட்டி தழுவி கொண்டார். அம்மன்னனும் ஆச்சாரியருடைய பரந்த மனப்பான்மையை பாராட்டி தானும் தன் இளமை பருவ நண்பனை கட்டி தழுவி கொண்டார். துருபத மன்னனும் துரோணாச்சாரியரும் பரஸ்பரம் நட்பு பூண்டனர். ஆயினும் மன்னனுடைய மனதிலே குறைநிலை ஒன்று உறுத்தி கொண்டே இருந்தது. தான் அடைந்த தோல்வியையும் அவமானமும் அவனுடைய உள்ளத்தை விட்டு அகலவில்லை. தோற்கடித்தவரோ தனுர்வேதத்தில் பரமாச்சாரியராக ஆவார். தான் அடைந்திருந்த இழிவுக்கு ஈடு தேடுதல் பொருட்டு துருபத மன்னன் கடும் தவத்தில் ஈடுபட்டான். அதன் விளைவாக சீலத்திலும் பன்மடங்கு மேல் நிலைக்கு வந்தான். தனக்காகவென்று அரியதொரு யாகம் வளர்ப்பதற்கான புரோகிதர்களை அவர் தேடிக்கொண்டிருந்தார். அத்தகைய புரோகிதனும் அரசனுக்கு அகப்பட்டான். அவன் செய்த யாகத்தை நின்று ஒரு துருபத மன்னனுக்கு மைந்தன் ஒருவனும் செல்வி ஒருத்தியும் வாய்த்தார்கள். மைந்தன் திருதயுஷ்டமன் துரோணாச்சாரியருக்கு சிஷ்யனானான். எதிர்காலத்தில் துரோணாச்சாரியரை ஒழிப்பதற்கும் இவனே முக்கியமானவனாக கருதப்பட்டான். செல்வி திரௌபதியை அர்ஜுனனுக்கு மனம் முடித்து கொடுப்பது அடுத்த பெரிய திட்டமாகும். அர்ஜுனன் வில்வித்தைக்கு விஜயன் என்னும் கீர்த்தி வாய்க்க பெற்றிருந்தான். அத்திறமையை பாராட்டும் பாங்கில் அவனுக்கு தன் மகளை கன்னிகாதானம் பண்ண துருபதன் திட்டமிட்டிருந்தான். ஓகேங்க, நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.